Hello students, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் மண்டே 23/6/2025 உங்களுக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குது. செகண்ட் செமஸ்டர் பிசிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை இப்போ நம்ம ஒரு அனலைஸ் பண்ண போறோம். இதுல யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காமன் டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் இசிஇ டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு அந்த அந்த கொஷின் பேப்பர் தான் பார்க்க போறோம். என்ன பேப்பர் பார்த்தீங்கன்னா PH 3254 பிசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அந்த கொஷின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நம்ம. இந்த கொஷின் பேப்பர் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா April May 2025 லாஸ்ட் இயர் கரண்ட் பேப்பர் வந்திருக்குது. இது இவங்களுக்கு மட்டும்தான் இந்த கொஷின் பேப்பர் காமனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பார்ட் டைம் PT PH 3254 இந்த பிசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக் பார்ட் டைம்ஸ் அதே இசி டிபார்ட்மெண்ட், ஆனால் அவங்களுக்கு ரெகுலேஷன் 2023 இருக்கும். பட் உங்களுக்கு ரெகுலேஷன் 2021 அந்த கொஷின் பேப்பர் தான் இப்போ பார்க்க போறோம். இதுல பார்ட் ஏ பாருங்க. பார்ட் ஏ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா நடுவில் உங்களுக்கு நான் ஒரு கீ நோட்ஸ் நான் உங்களுக்கு தருவேன் நான். எப்படி கீ ஆன்சர்ஸ் எப்படி எல்லாம் கரெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் எல்லாம் நான் நடுவில் இன்ட் மாதிரி தருவேன் நான். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, புரியுதுங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போல. பார்ட் ஏ. பார்ட் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பேக்கிங் ஃபேக்டர் ஆஃப் எஸ்சி அண்ட் பிசிசி கேட்டிருக்கிறாங்க. செகண்ட் ஒன் வாட்டர் ஃபிளாட்ஸ் அண்ட் நாட்ச் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சாரி, நாட் ஏ வாட்டர் ஃபிளாட்ஸ், இட்ஸ் a வேஃபர் ஃபிளாட்ஸ் அண்ட் நாட்ச் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ப்ராப்ளம் கேட்டிருக்கிறாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் காப்பர் அட் 300 Kelvin இஸ் 470 watt per meter per Kelvin. Calculate the electrical conductivity, give Lorentz number. ஓகே, லாரன்ஸ் நம்பர், கிவன் லாரன்ஸ் நம்பரும் கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மட்டும் கண்டுபிடிக்கிறோம். இது என்ன, வெயிட்மன் பிரான்ஸ் லால இருந்து டைரக்டா நீங்க எடுத்துடலாம். ஏன்னா லாரன்ஸ் நம்பர் இன்டா கொடுத்ததுனால ஓகேவா, நீங்க டைரக்டா K/ρ இஸ் ஈக்குவல் டு L, ஓகேவா, LT. இட்ஸ் அ டெம்பரேச்சர், ஏன்னா டெம்பரேச்சர் கொடுத்தாங்க LT. L இஸ் லாரன்ஸ் நம்பர் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, ஓகேவா, இஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டியும் 470 இருக்குது. அந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைனலி ஃபைண்ட் அவுட் த electrical conductivity. Fourth one, elucidate the spin arrangement. Paraக்கு வந்து uneven spins இருக்கும், but ferromagnetics வந்து equal spins, up spins ஆவே இருக்கும். And the fifth one, how does carrier transport in semiconductor different from metals? Carrier transport எப்படி மெட்டல் இது பண்ணும்போது செமிகண்டக்டர் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரீசனிங் கொஷின்ஸ் எப்படி நீங்க தான் எழுதணும். அண்ட் சிக்ஸ்த் ஒன் ஆல் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்கிறாங்க. அதில் கிவன் டேட்டாஸ் RH அண்டு ரெசிஸ்டிவிட்டி அது எல்லாமே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, ஓகேவா. த ரெசிஸ்டிவ் ஸ்பெசிமென் இஸ் அதுவும் கொடுத்தாங்க. ஃபைண்ட் த மொபிலிட்டி அண்ட் டென்சிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிட்ட பிறகு அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் புக்கில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மொபிலிட்டிக்கு ஃபார்முலாவும் டென்சிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ்க்கும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு. And seventh one, different types of optical materials கேட்டிருக்கிறாங்க. What are the different types of optical material? Transparent, translucent and opaque. இதான் 3 medium. Mention the properties of light detectors கேட்டிருக்கிறாங்க. What are the properties? Quantum dot னா என்னன்னு கேட்கிறாங்க. How it is color can be changed கேட்கிறாங்க. Yes, it can change by using quantum dots. குவாண்டம் டாட்ஸ்னு இருக்கும்போது டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும்போது எனர்ஜி லெவல்ஸை நம்ம வேரி பண்ணலாம். வேரி பண்ணும்போது உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் ஆகும். எப்படி சார் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா த டிரான்சிஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ஸ்டேட்ஸ். எலக்ட்ரான்ஸ் எந்த ஸ்டேட்ல இருந்து எந்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுதோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த கலர் எமிட், அதே மாதிரி இருக்கும். அண்ட் 10th ஒன் இஸ் த ஸ்பின்ட்ரானிக். மென்ஷன் இட்ஸ் சிக்னிஃபிகண்ட். ஸ்பின்ட்ரானிக்ஸ்னா என்ன, த சிக்னிஃபிகண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் நவ் கமிங் டு த பார்ட் பி. இதில் பார்த்தீங்கன்னா 11A வந்து உங்களுக்கு 4 உங்களுக்கு பிரிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு. எஸ், ஆப்வியஸ்லி கிறிஸ்டல் சிஸ்டம், 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ், பேக்கிங் ஃபேக்டர்ஸ். பேக்கிங் ஃபேக்டர்ஸ்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா பேக்கிங் ஃபேக்டரோட டெஃபினேஷன் எழுதிட்டு எனி ஒன் கைண்ட் ஆஃப் SC, BCC ஆர் FCC நீங்க எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வேஃபர் சர்ஃபேஸ் ஓரியன்டேஷன்ஸ் அண்ட் டைமண்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா, இந்த இடத்துல வெறும் டைமண்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் ஒன்லி ஃபார் ஸ்ட்ரக்சர், ஓகேவா. அண்ட் 11B பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் டு டிட்டர்மைன் மில்லர் இண்டிசஸ் ஆல்சோ மென்ஷன் இட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மில்லர் இண்டிசஸை பத்தி நம்ம எழுதணும், மென்ஷன் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸோ எழுதணும். அண்ட் 12A பாத்தீங்க அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இன் ஏ மெட்டல். இட்ஸ் அ வெரி 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 16 மார்க். இதே மாதிரி
இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன், நீங்க போய் பாருங்க நீங்க. And 12B பார்த்தீங்க அப்படின்னா GMR devices describe the construction working methods of GMR device. This is also very most important. 16 mark. மேல இருக்கிறது கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க, கீழே இருக்கிறதுல மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க. And coming to the 13, so derive an expression of density of electrons in conduction band of an n-type semiconductors. This is very most important 16 mark. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா n-type semiconductors கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, அது டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் கண்டக்ஷன் பேண்ட் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கேள்வியை என்னோட வீடியோல நான் டெரைவ் பண்ணி போட்டிருக்கிறேன் நான். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பிளஸ் நான் கார்ட்லயும் தரேன், நீங்க மேல போய் கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கங்க. டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் n-type semiconductor. p டைப்பும் கொடுத்துருக்கிறேன், n டைப்பும் கொடுத்துருக்கேன், நீங்க போய் அந்த வீடியோவை பாருங்க. அண்ட் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஆல் எஃபெக்ட்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நெசசரி தியரி டயக்ராம் டெரைவ் ஆல் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு மேல இருக்கிறது உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா, படிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னா நீங்க ஹால் எஃபெக்ட் நீங்க படிச்சா போதும். ஹால் எஃபெக்ட், ஷாட்கி டயோட் அண்ட் ஓமிக் கான்டாக்ட், இந்த 3 கேள்வியை படிச்சாலே நீங்க பாஸ் பண்ணிடலாம். அண்ட் 14A அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் ப்ராசஸ் இன் குவாண்டம் வெல் வித் நெசசரி டயக்ராம். அண்ட் ஆப்ஷன் பில பாத்தீங்க அப்படின்னா எல்இடி கேட்டிருக்கிறாங்க. மென்ஷன் இட் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த எல்இடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜுக்கு 3+3 மார்க், உங்களுக்கு 6 மார்க் தனியாக ஒதுக்கிடுவாங்க. ரிமைனிங் இஸ் 10 மார்க். 10 மார்க்ல டயக்ராமுக்கு உங்களுக்கு 3 மார்க்ஸ், ரிமைனிங் இஸ் 7 மார்க். பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங்க்கு ஈக்குவலாக உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேவா? And next 15A பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டீடைல் நோட் அண்ட் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் அண்ட் குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 3D 2D 1D குவாண்டம் டாட் அதை எழுதணும். அண்ட் 15B பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் எ டிரான்சிஸ்டர் இன் விச் எ கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் சோர்ஸ் டு ட்ரெயின் டியூ டு மூவ்மெண்ட் ஆஃப் ஒன்லி ஒன் எலக்ட்ரான் அட் எ டைம். Explain the condition necessary for the single electron phenomena and working of single electron transistor. Obviously set. எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்னு எஸ்சிடின்னு கேட்டால் முடிஞ்சிருச்சு. இதில் வேற டிரான்சிஸ்டர் விச் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் சோர்ஸ் டு ட்ரெயின்லாம் கேட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி, ஓ இது ஏதோ பெரிய கேள்வி அப்படின்னு உங்களை நினைக்க வைக்கிறாங்க. பட் இட் இஸ் சிம்பிள் தட் செட். ஓகேவா, சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் தான் உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. அதை பற்றி வேற எதுவுமே இல்லை, நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும், உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் உங்களுக்கு அவார்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேள்வி ரொம்ப ஈஸி. ஏன்னா இதில் நான் 15B தான் நான் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா அட்டன் பண்ணால் எனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அண்ட் 14B அட்டன் பண்ணுவேன் எல்இடி, எனக்கு அதே 16 மார்க் கிடைக்கும். இதில் ஆப்வியஸ்லி நான் டெரைவ் என் டைப், நான் என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா நான் என் டைப் நான் டெரைவ் பண்ணுவேன், எனக்கு 16 மார்க் கிடைக்கும். இதில் ஆப்வியஸாக 12A டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் தான் நான் அட்டன் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் மார்க்கும் எனக்கு நிறைய ஸ்கோர் பண்ணும். இந்த டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸும் நான் டெரைவ் பண்ணியிருக்கிறேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அண்ட் கார்ட்லையும் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கிறீங்க. ஸோ அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஈஸி கொஷின் அண்ட் மில்லர் இண்டிசஸ். இந்த கேள்வி தான் டயக்ராம் கூட வரைஞ்சி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆன்சர் எனக்கு 16 மார்க் வந்துடும் எனக்கு ஈஸியாக. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பர்ஸ் லாஸ்ட் இயர் April May 2024 Physics for Electronics Engineering PH 3254. This is for ECE department, Electrical and Communication, Electronics and Communication Engineering டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கொஷின் பேப்பர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அப்கமிங்ல யாருக்கெல்லாம் அரியர் இருக்குது இல்லை கரண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணதான் நான் அடுத்தடுத்து வெரி இன்ட்ரெஸ்டிங்ஸ் அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸில் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு நான் டெலிவர் பண்ண முடியும், உங்களோட நாலேஜுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா? பேசிக்காக ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் நடக்குது, வேல்யூவேஷன்ஸ் எப்போ, அது எப்படி நடக்குது, ஸ்ட்ரிக்டாக ஈஸியாக, அது எல்லாமே என்னால் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. All the best for your physics exam on 23/6/2025. Thank you.